ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். இது ஜாக்கி சானோட படம். ஜாக்கி சான் மூவினால எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா. இந்த படம் வந்துட்டு உள்ள தேட்டருக்குள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சைனீஸில் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு திடீர்னு புரியல, என்னடா திடீர்னு நம்ம புக் பண்ண தமிழ் படம் ஆச்சு, எப்படி திடீர்னு சைனீஸில் பேசுகிறாங்க? ஒருவேளை படத்தை எதுவும் மாற்றி போடாங்க, டெக்னிக்கல் ப்ராப்ளமா, போய் கேட்கலாமா அட்மின்ல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு தமிழ்ல பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் சைனீஸ் தான் இருந்துச்சு, அதனால இந்த கன்ஃபியூஷனு. ஓகே, இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த படம் சைனீஸ்ல வந்துட்டு சைனால ஒரு ஃபைட்டிங் டோர்னமெண்ட். அதுல ஒருத்தன் ஜெயிச்சவன் வந்துட்டு தோத்தவனால கொல்லப்படுறான். அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு அவன் செத்து போனனால ஃபைட்ல மேல ஒரு வெறுப்பு, அதனால அவனை வந்துட்டு சைனால இருந்து கூட்டிட்டு நியூயார்க்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க. அங்க வந்து அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அமையுது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு எக்ஸ் வரான். அவன் வந்துட்டு அவனுக்கும் இவனுக்கும் ஒரு அடிதடி ஃபைட் ஆயிடுது. அதனால சும்மா ஃபைட் பண்ணி பார்க்கறான், தோத்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முரண்பாடு தான் அவங்களுக்குள்ள. எப்படியாச்சும் அந்த ஃபைட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கி சான் வராரு ட்ரைனிங்க்கு. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், இவர் வந்துட்டு குங்ஃபுக்கு, அவர் வந்து கராத்தே. அது கராத்தே டோர்னமெண்ட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டு நியூயார்க்கில் நடக்குது. அதுக்காக ஒரு 10 days ஒரு ட்ரைனிங்காக வர்றாங்க. அது எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவன் ஜெயிக்க வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த கதை. ஸோ இந்த கதை வந்துட்டு ஜாக்கி சான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த சைனீஸ் லாங்குவேஜ்ல பேசுறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஜாக்கி சான் என்ட்ரு ஆகாரு. நம்ம படம் பார்க்க உள்ள போனது ஜாக்கி சானோட ஃபைட் சீனை பார்க்கறதுக்கு தான் நல்லா ஒரு ஃபேனு, ஒரு அவரை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி ஃபைட் சீனை ஜாக்கி சானை பார்க்குறோம் அப்படிங்காக போனோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு, என்ன பண்றது. அதுக்கு பதிலாக அந்த ஹீரோ சின்ன பையன், அவனோட ஆக்டிங் செம்ம பிரமாதமா இருந்துச்சுங்க. ஜாக்கி சானையும் குறை சொல்ல முடியாது. என்னதான் வயசாயிருந்தாலும் அவரால் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துருந்தாரு. ஹீரோயின் சொல்லி ஆகணும், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரு. படத்துல ஆக்டிங்ல குறை சொல்ற அளவுக்குலாம் உள்ள எதுவும் இல்லை, எல்லாரும் பர்ஃபெக்டா கொடுத்துருந்தாங்க. ஜாக்கி சானோட அந்த ட்ரைனிங் கொடுக்கும் போது அவருடைய காமெடி தடம், அவர் வந்துட்டு இந்த ஃபைட் சொல்லும் போது நான் தான் பெஸ்ட், நீ தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு இந்த காமெடி, அது ஓகே. படம் ஓகே, பார்க்கறதுக்கு ஒரு ஒரு டீசெண்டா இருந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அவ ஃபைட் சீன்லாம் வந்துட்டு செம ஸ்பைசியா கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன குறை, அந்த ஃபைட்ல வந்துட்டு அந்த ஆட்ட நுணுக்கங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஜூம் பண்ணி நம்ம கொஞ்சம் விஷுவலா பாக்குறது, அதெல்லாம் கொஞ்சம் இதுல மிஸ்ஸிங் சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா, படத்துல மியூசிக்னு ஒன்று இருக்கா இல்லையானே தெரியலைங்க. படத்துல எதுக்கு மியூசிக் வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஆக்சுவலா படத்துல மியூசிக்னு ஒன்று போடாத அந்த படம் நம்புவாங்க, அதுக்காக போட்ட மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்டு சாங்ஸ் சொல்லிக்கிறதுல ஒன்றும் இல்லைங்க. எமோஷனல் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ் சீன் வச்சிருக்காங்க, பாதியே லவ் சீனே பிடிச்சிருச்சு. அதுதான் இருந்தாலுமே அதுலேயும் ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷனல் ஸ்ட்ராங்காகவே இல்லை, டீசெண்டாக தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் அதில் இல்லை. ஸோ அது ஒரு ஃபைட் பண்ணுறாரு, அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட கிடைக்கிற ஒரு ஃபீல், அதில் எமோஷனல் கனெக்டே சுத்தமாக ஆகலைன்னு சொல்லணும். இந்த படத்தில் ஒரு டிராபேக்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் வந்துட்டு டீசெண்டாக ஒரு வாட்சபிள் மூவி தாங்க, ஜாக்கி சான் ஃபேனாக இருந்தா.